மகாபாரதம் பீஷ்ம பருவம். உபபருவம் 4. பீஷ்மவத பருவம். 10 நாட்கள் நடந்த கடும் போரும் பீஷ்மரின் அம்புப்படுக்கை தியாகமும். யுத்தம் தொடங்கியது. முதல் 10 நாட்கள் பீஷ்மர் கௌரவப் படைக்கு தலைமை வகித்து பாண்டவப் படையை சிதறடித்தார். பீஷ்மரின் அம்புகள் பாயாத இடமே இல்லை. அர்ஜுனன் அவரிடம் நேருக்கு நேர் போரிடத் தயங்கினான். தர்மபுத்திரர் முதல் நாளில் பீஷ்மரின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். பீஷ்மர் சொன்னார், தர்மபுத்திரா, நான் கௌரவர்களுக்காக போரிட்டாலும் வெற்றி உனக்கே அமைய வாழ்த்துகிறேன் என்றார். 9ஆம் நாள் போரில் கிருஷ்ணர் கடும் கோபம் கொண்டார். பீஷ்மரை அர்ஜுனன் வீழ்த்தத் தயங்குவதைக் கண்டு தான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்ற சபதத்தையும் மீறி ஒரு தேர்க்கல்லை சக்கரம் எடுத்து பீஷ்மரை நோக்கி ஓடினார். பீஷ்மர் சிரித்துக்கொண்டே, கிருஷ்ணா, உனது கையால் மடிவது எனக்கு பெருமைதான் என்று ஆயுதத்தை கீழே போட்டார். அர்ஜுனன் கிருஷ்ணரை தடுத்து நிறுத்தினார். 10ஆம் நாள் பீஷ்மரை வீழ்த்த பாண்டவர்கள் ஒரு திட்டத்தை தீட்டினர். சிகண்டியை அர்ஜுனனின் தேருக்கு முன்னால் நிற்க வைத்தனர். பீஷ்மர் சிகண்டியை பார்த்தவுடன் அவன் ஒரு பெண் என்பதால் வில்லையே கீழே வைத்துவிட்டார். அந்த தருணத்தை பயன்படுத்தி அர்ஜுனன் பீஷ்மரின் உடல் முழுவதையும் அம்புகளால் துளைத்தான். பீஷ்மர் தேரிலிருந்து கீழே விழுந்தார். ஆனால் அவரது உடல் தரையில் படவில்லை. அவர் உடல் முழுதும் அம்புகள் தைத்திருந்ததால் அவர் அந்த அம்புகளின் மீதே படுத்திருந்தார். இதுவே அம்புப்படுக்கை சரஸ்யனம். பீஷ்மர் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் உயிர் நீக்க விரும்பாமல் உத்தராயண காலம் வரும் வரை காத்திருக்க முடிவு செய்தார். அர்ஜுனன் பீஷ்மரின் தாகத்தை போக்க பூமியில் அம்பு எய்து கங்கை நீரை வரவழைத்தார். பீஷ்மர் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் வாழ்த்தினார். கௌரவப் படைத்தலைவர் வீழ்ந்ததால் துரியோதனன் பெரும் கலக்கமடைந்தான். அடுத்த பெரிய பருவம் துரோண பருவம். அங்கே ஆசிரியர் துரோணர் தலைமையேற்று பாண்டவர்களை அதிரச் செய்வார்.